வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். அது என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது ஷார்ட்டாக எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் அண்ட் அட்டானமஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய அரசாங்கத்தோட ஒரு மத்திய துறை வந்து எம்எஸ்எம்இ. அதில் வந்து இவங்க அட்டானமஸ் பாடியோட செயல்பட்டு இருக்காங்க தன்னாட்சியாக. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட்ரி நகர் ஆக்ராவில் இருக்குது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில். இவங்களோட எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மொபைல் ஃபோன் சர்வீசிங் டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம கோயம்புத்தூரில் அது நடக்குது. அது ஃப்ரீ ஃபார் ஆல், அதாவது ஆண்களும் பெண்களும் 18 வயதுக்கு மேலே இருந்து 60 வயதுக்கு வரைக்கும் தாராளமாக கலந்துக்கலாம். வர்ற திங்கட்கிழமை, அதாவது 5/2/2004 முதல் இந்த பயிற்சி வந்து இலவச பயிற்சி வந்து தொடங்குது. இது முற்றிலும் இலவசம்தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் தான், ஆன்லைன் ட்ரைனிங் கிடையாது. நீங்கள் நேரடியாகவே கிளாஸுக்கு போய் உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ட்ரைனிங் கோர்ஸை வந்து நம்ம கற்றுக்கலாம். பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சென்டர் கோயம்புத்தூர் ஆர்கனைஸ் என்டர்பிரனர்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் மொபைல் ஃபோன் சர்வீசிங் டெக்னீஷியன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் சென்டரில் நடத்துகிறாங்க கோயம்புத்தூரில். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்பர் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம். 9600776611 73588876330422299939 அப்படிங்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய பேரை வந்து இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் முதலே பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கான ஷீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்கள் பேரை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ரைனிங்க்கு கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு வேலை இல்லாதவங்க, மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும்னு நடத்துகிறவங்க வந்து இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி தாராளமாக கற்றுக்கலாம். இப்படி ஃப்ரீயான வேறு எந்த கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா அதிகமான செலவாகும். பாருங்கள், கோர்ஸ் கண்டென்ட்டு ஒரு 10 விதமான கோர்ஸு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் கிளாஸு, அதாவது வந்து ஒரு மொபைல் ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான டூல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தராங்க, டூல்ஸ் தேவைப்படுதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அப்டேட் மெத்தட், நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லித்தராங்க. அப்புறம் மொபைல் காம்போனன்ட்ஸ், அதாவது ஒரு மொபைல் ஃபோனுக்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அவங்க வந்து நமக்கு கிளாஸில் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்பாங்க, தெளிவாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா செல்ஃபோனோட டிஸ்மெண்டலிங் அண்ட் அசம்பிளிங், அதாவது ஒரு செல்ஃபோனை வந்து எப்படி பிரிக்கிறது, ஒரு ரிப்பேர்னு வந்துருச்சுனாக்கா, ஒரு ஃபால்ட்டுன்னு வந்துருச்சுன்னா அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதும், திரும்பவும் பிரித்து நம்ம ரீஅசம்பிளிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. 5வது பார்த்தீங்கன்னா பேட்ரி மதர் போர்டு, பேட்டரியோட வீக்கு எப்படி சார்ஜ் பண்ணணும், பேட்ரி வீக் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. மதர் போர்டுங்கிறது நம்ம செல்ஃபோன்லேயே இருக்கும். அந்த மதர் போர்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி வந்து சர்வீஸ் பண்ணணுங்கிறதையும் தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் டிஸ்பிளே எக்ஸ்ப்ளனேஷன், டச் மொபைலில் வந்து டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சுனாலோ இல்லை டெம்பர் கிளாஸ் போயிடுச்சுனாலோ எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி வந்து பேஸ்ட் போட்டு ஒட்ட வைக்கணுங்கிறத வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், மைக், சார்ஜர் பின்னு, எல்இடி செக்கிங் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு ட்ரேஸ் ஒர்க், ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சார்ஜ் பின்னோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா அது எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணி போகிறதுங்கிறது, அதாவது கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, டயோடு இந்த மாதிரி இருக்கும், சார்ஜ் பின்னில் இருக்கும். அது வந்து எங்கெங்கே பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து ட்ரேஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் கார்டு லெவல் சர்வீஸ் அண்ட் சிப் லெவல் சர்வீஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மொபைல் ஃபோனில் சிப் லெவல் வந்து சர்வீஸ் வந்து நமக்கு இது வந்து ரொம்ப வெளியில் ரொம்ப காஸ்ட்லியாக கேட்பாங்க. இது வந்து நமக்கு இங்கே ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க, தாராளமாக கற்றுக்கலாம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹவு டு பேக்கப் டேட்டாஸ், எஸ்எம்எஸ், கான்டாக்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி பேக்கப் பண்ணி எடுக்கிறது, நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸில் எப்படி வந்து பேக்கப் பண்ணலாங்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. இவ்வளவு 10 விதமான கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ட்ரைனிங்கில் வந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இவ்வளோ யூஸ் பண்ணிக்குவாங்க.
இது எங்கே இருக்குன்னா சிடிஎம்எக்ஸ் பில்டிங், பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், சி பிளாக், கோபாலபுரம், கோயம்புத்தூர் 18. அதாவது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற சாந்தி சினிமா தியேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும், போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்குள்ளே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த ஆஃபீஸ் உள்ள அங்கே உள்ள போய் கேட்டோம்னா நமக்கு இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு காட்டு சொல்லுவாங்க. சி பிளாக்ல இருக்குது. அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு போகும்போது நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுட்டு தான் போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, ஆதார் கார்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 2-3 செட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இன்கேஸ் ஒரிஜினல் டவுட்னு கேட்பாங்க, அதையும் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஜெராக்ஸ் காப்பீஸும் நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 2-3 செட்டு கொண்டு போகிறனால தப்பு கிடையாது. இதை மறந்துட்டு போயிட்டு அங்கே கஷ்டப்பட வேண்டாம். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து தொழில் பண்ணி முன்னேறுன்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது எப்போ நடக்குதுன்னா வர்ற திங்கட்கிழமை 5/2/2024 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 1 மாதத்துக்கு நடக்குது. ஏன் 1 மாதத்துக்கு நடக்குதுனாக்கா, இந்த எண்டிங் டேட் எப்போன்னு அவங்க சொல்லலை. ஏன்னா இடையில ஏதாவது லீவ் வரும், ஏதாவது கோர்ஸ் அன்றைக்கி ஏதாவது கிளாஸ் எடுக்க முடியாமல் போகும். அதனால் வந்து அவங்க 1 மந்த்னு வச்சுருக்காங்க. அது வந்து சரியாக நமக்கு சொல்ல முடியாது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கும். அதனால் வந்து ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு லேட்டாகலாம் போக வேண்டாம். சரியாக 9:45 9:30 மணிக்கெலாம் போயிடணும். அது அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அவங்க கிளாஸ் ஸ்டார்டிங் எடுக்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும், கற்றுக்க முடியும். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, ஆதார் கார்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் வந்து 1க்கு 2-3 செட்டாகவே எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. அது ரொம்ப நல்லது. இந்த கோர்ஸை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது வந்து புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். காலை 10 மணிக்கு போயிட்டாக்கா நமக்கு கோர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வழி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. https://ppdcangra.dcmsme.government.in. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய நேமு அண்ட் அட்ரஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கோர்ஸ் வேணும், எப்போ கோர்ஸ் வேணுங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இமெயிலில் வந்து அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்டென்ஷன் சென்டர்லேயே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சர்டிஃபிகேஷன் வில் பி ப்ரொவைடட். அதாவது மத்திய அரசாங்கோடைய சான்றிதழ், பயிற்சி எடுக்கப்பட்ட சான்றிதழ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு நாம் வந்து லோனும் வாங்கிக்கலாம். பேங்க்கில் வந்து நம்ம தொழில் தொடங்கலாம்னு சொல்லி மாவட்ட தொழில் மையங்கள், அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற தொழில் மையங்களை வந்து நாம் இந்த சர்டிஃபிகேட் காட்டி நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். இது கோயம்புத்தூர்காரங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்க எந்த மாவட்டத்துக்காரங்களும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். நேர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பரான ஒரு அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததுக்காக நான் நன்றி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனது குழுவில் இணையுங்கள். உங்களுக்கு விருப்பம் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள். அப்படியே மற்றவர்களுக்கு பகிருங்கள், உதவிடுங்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த வருகிற ஒவ்வொரு காணொலிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வந்து வீடியோஸை நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். எனிவே, தேங்க்யூ வெரி மச்.